ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தமானது தற்பொழுது தீவிரமடைந்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் பல்வேறு விதமான கேள்விகள் உலக மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. உண்மையில் ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்க முற்பட்டதா, அல்லது ஈரான் ஏற்கனவே அணு ஆயுதத்தை தயாரித்து விட்டதா? அது நேரம் இன்னொரு செய்தியும் பரப்பப்பட்டிருக்கின்றது. அணு ஆயுதங்களை விட கொடிய, கண்ணுக்கு தெரியாத, ஆனால் உயிர்களை அடியோடு அழிக்கக்கூடிய ஒரு மர்மமான ஆயுதம் ஈரானிடம் இருப்பதாக கூறப்படுகின்றது. அதுதான் கெமிக்கல் வெப்பன்ஸ். அதேவேளை ஈரான் ஷெஜி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான மிசைலை தற்பொழுது பரீட்சித்து பார்த்திருக்கின்றார்கள். அதுவும் நேரடியாக இஸ்ரேல் மீது செலுத்திய அந்த பரீட்சிப்பை ஈரான் மேற்கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் இன்னொரு செய்தியும் பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது ஈரானுடைய அதி உயர் தலைவரான அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர், இந்திய பின்புலம் கொண்டவர் என்று சில சமூக வலைத்தளங்கள் மற்றும் இணையதள பக்கங்களில், யூடியூப் பக்கங்களில் செய்திகள் வேகமாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரம் உலகின் மிகவும் சக்திமிக்க அணு ஆயுதங்களை கொண்ட நாடான வடகொரியா தற்பொழுது ஈரானுக்கு தனது முழுமையான ஆதரவை வெளியிட்டிருக்கின்றது. இந்த சுவாரஸ்யமான விடயங்களை தான் நாங்கள் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். நான் உங்கள் குணரத்னம் உமாரமணன். கமேனியை பொறுத்தவரை கமேனி ஒரு ஜியா இஸ்லாமிய தலைவர். இந்தியாவிலும் பழைய முசாபராபாத், லக்னோ, காஷ்மீர், ஹைதராபாத் போன்ற பகுதிகளில் சியா சமூகம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அங்கு அவர்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஈரானும் இந்தியா போன்ற நாடுகளில் உள்ள சியா சமூகங்களுக்கு மதநிலை மற்றும் உதவிகளை வழங்கி வந்திருக்கின்றது. கெமனியினுடைய பழைய குடும்ப வீரர்கள் இந்தியாவை தொடும்படியானவை எனவும், மஸ்காத் நகரத்தில் வாழ்ந்த குடும்பம் தெற்காசிய வம்சத்தினர் என்ற கருத்தும் நிலவி வருகின்றது. இருந்த போதிலும் உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இதுவரை நிலைநாட்டப்படவில்லை. அயத்துல்லா அலி கமேனியின் தந்தை சையத் ஜாவாத் ஹசைன் ஹமெனி இந்தியாவில் வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது. துல்லியமான அதிகாரபூர்வமான எந்த ஒரு ஆதாரங்களும் இதுவரை அதற்கு இல்லை. ஆனால் சில வரலாற்றாசிரியர்கள் இந்தியாவினுடைய உத்தரப்பிரதேசம், அதாவது லக்னோ பகுதியைச் சேர்ந்தவர்களாக அவர்கள் இருக்கலாம் என்கின்ற ஒரு கருதுகோளையும் முன்வைத்திருக்கின்றார்கள். அயத்துல்லா கமேனியின் தந்தை இந்தியாவில் வாழ்ந்தார் என்பது ஒரு வரலாற்று வதந்தியாக இருக்கலாம். ஆனால் அதற்கு துல்லியமான எந்த ஒரு ஆதாரங்களும் இட்டை வரை இல்லை. அதே நேரம் கண்ணுக்கு தெரியாத ஒரு கெமிக்கல் ஆயுதத்தை அல்லது கெமிக்கல் அணுகுண்டை ஈரான் வைத்திருக்கின்றது என்ற செய்திகள் சமகாலத்தில் தற்பொழுது சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையில் 1980களில் ஈராக்குக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு கடுமையான யுத்தம் நடந்தது. இந்த யுத்தத்தின் போது 1980களில் ஈரான் படைகள் மீது ஒரு கெமிக்கல் வெப்பன்ஸை பயன்படுத்தியிருந்தாங்க. இந்த யுத்தத்தில் ஈரானிய படைகள், ஈரானில் இருக்கிற நிறைய மக்கள் இந்த கெமிக்கல் வெப்பன்ஸால் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டாங்க. அந்த அனுபவம் ஈரானை எதிர்காலத்தில் ஒரு பாதுகாப்பான ஆயுதங்களை உருவாக்க வேண்டும் என்று தூண்டியது. அதனுடைய விளைவுதான் இன்று ஈரானியர்கள் அணுகுண்டை தேடுகின்ற காரியத்தில் இறங்கி இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கருத்தும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரை ஈரானில் கெமிக்கல் ஆயுதங்கள் இருக்கிறதா என்பதற்கான எந்த ஒரு நேரடியான ஆதாரங்களும் இல்லை. அதே நேரம் அதனை நிரூபிக்க முடியாது. ஆனால் அதன் பின்மறைந்திருக்கின்ற அந்த தொழில்நுட்பம், நோக்கம் மற்றும் வாய்ப்பு என்பன உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக மாறியிருப்பதாகத்தான் தற்பொழுது பலரும் நம்புகின்றார்கள். சில இராணுவ ஆய்வாளர்கள் ஈரானில் 3 வகையான கெமிக்கல் வெப்பன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த மாஸ்டர் கேஸ், மற்றது சரீன் வாயு, மற்றது BX நரம்பு வாயு அப்படின்னு சொல்லப்படுகின்ற மிகவும் மோசமான இந்த 3 கெமிக்கல் வெப்பன்ஸையும் ஈரான் உருவாக்கி வைத்திருக்கிறது. அந்த நம்பிக்கையில் தான் அது தற்பொழுது இஸ்ரேலை புலந்தெடுத்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி சில ஆய்வாளர்கள் ஒரு கருதுகோளை முன் வச்சிருக்காங்க. இந்த BX நர்வேஜன், மாஸ்டர் கேஸ், சரின் கேஸ் போன்ற இந்த கெமிக்கல் வெப்பன்ஸ் உண்மையிலே ஈரானிடம் இருந்தால், ஈரான் அதை யூஸ் பண்ணால் அது எப்படியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மாஸ்டர் கேஸ் அப்படிங்கிறது ஒரு மஞ்சள் நிற திரவம். இது காற்றில், ஆகாயத்தில் பரவக்கூடிய ஒரு திரவம். முதலாம் உலகப் போரில் 1917ஆம் ஆண்டு இதனை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது ஒரு கொடிய விஷம். அதாவது உடலில் கட்டிகளை ஏற்படுத்தி அந்த கட்டிகள் வெடித்து தோலில் புண்களை ஏற்படுத்துகின்ற அதே நேரம் ஒளிப்பார்வை, அதாவது கண்களில் ஒளி பார்வை மங்கி சில நேரங்களில் நிரந்தர பார்வை இழப்பு போன்றவற்றை ஏற்படுத்தி
மிக கடுமையாக சுவாச பிரச்சனைகளுக்கு உட்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு நுரையீரல் செயலிழந்து மனிதர்கள் இந்த கேஸை சுவாசிக்கிற நேரம் உயிரிழந்து போவார்கள் என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. அடுத்ததாக ஈரானிடம் இருக்கின்ற இன்னொரு ஆயுதம் பற்றி கூறப்படுகின்றது சரின் கேஸ். இந்த விஷவாயு நரம்புகளை தாக்கி மனிதர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக கொடூரமான விஷம் என்று கூறப்படுகின்றது. இந்த கேஸ் தண்ணீரை விட மிகவும் இலகுவான ஒரு திரவம் என்று கூறப்படுகின்ற அதேவேளை இது வாயு வடிவில் காற்றில் கலந்து பரவுகின்றது. இதனை சிறிதளவு சுவாசித்தாலே மூச்சு திணறல் ஏற்படும். நுரையீரல் செயற்பாடு முற்றிலும் முடங்கிவிடும். சுவாசிப்பது அடியோடு நின்றுவிடும். திடீரென உடல் அதிர்வுகள் ஏற்பட்டு முகம், கண்கள், நகம் போன்றவை ஊதா நிறத்திலோ அல்லது சிவப்பு நிறத்திலோ மாற ஆரம்பிக்கும். சரியாக சுய நினைவை இழந்து 1 தொடக்கம் 10 நிமிடத்தில் மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக ஈரானிடம் இருக்கின்ற இன்னொரு கெமிக்கல் வெப்பன்ஸ் BX நர்வ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உலகத்திலே இருக்கின்ற மிகவும் கொடூரமான ஒரு விஷத்தன்மை வாய்ந்த ஒரு நரம்பு நச்சு வாயு அப்படின்னு சொல்லப்படுகின்றது. ஒரு நீர்த்துளி BX மனிதர்களை சில நிமிடங்களில் கொல்லக்கூடியது. இந்த நச்சுவாயுவை சுவாசிக்கின்ற போது உடலில் இருக்கின்ற அனைத்து சுரப்பிகளும் முழுமையாக செயலிழந்துவிடும். நரம்புகள் முழுமையாக இயங்காது. மூச்சு குழாய் நின்றுவிடும். மிக வேகமாக அனுபவிக்க முடியாத ஒரு டெத் என்று இந்த சுவாசத்தின் போது ஏற்படுகின்ற மரணத்தை கூறுகின்றார்கள். முதலாம் உலகப்போர் காலகட்டத்தில் ஜெர்மனிய படைகள் பயன்படுத்திய மிக கொடூரமான இந்த குளோரின் கேஸும் ஈரானிடம் இருப்பதாக தற்பொழுது ஒரு கருத்து நிலவுகின்றது. ஒருவேளை இந்த குளோரின் கேஸை ஈரான் பயன்படுத்தினால் மூச்சு திணறல், மார்பு எரிதல், மூச்சை அடிக்கடி இழக்க நேரிடுகின்ற தன்மை, நுரையீரல் மற்றும் உள்புற அமைப்புகள் இறுகி உறைந்து விடுகின்ற தன்மை, கண்களில் எரிச்சல், கண்ணீர் வரல், கண்கள் சிவப்பாக மாறி பார்வை மங்கச் செய்தல் போன்ற பல்வேறு வகையான விளைவுகளை இந்த கேஸ் ஏற்படுத்தக்கூடியது. அதே நேரம் ஈரானிடம் பிளட் ஏஜென்ட் என்று சொல்லப்படுகின்ற ஹைட்ரஜன் சைனட் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த ஹைட்ரஜன் சைனட் கொண்ட குண்டுவை ஈரான் பயன்படுத்தினால் எவ்வகையான விளைவுகள் ஏற்படும் என்பது கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த குண்டு வெடிக்குமாக இருந்தால் இதயத்தை மட்டுமல்ல மூளையை கூட ஆக்சிஜன் பெறுவதற்கு இது அனுமதிக்காது. உடனடியாக சுவாச கோளாறு ஏற்படும். நகங்கள் மற்றும் உதடுகள் நீல நிறமாக மாறும். உள்ளுறுப்புகள், தசைகள் எல்லாம் செயலிழந்து போகும். சில நிமிடங்களில் மரணம் மனிதனை அடையும். இந்த கொடூரமான விஷவாயுக்கள் கொண்ட குண்டுகள் ஈரானிடம் இருப்பதாக ஒரு தியரி தற்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் உண்மையில் ஈரானிடம் அவை இருக்கின்றதா என்றால் சந்தேகமே. ஏனென்றால் ஈரான் 1997 கெமிக்கல் வெப்பன்ஸ் கன்வென்ஷனில் கையொப்பமிட்டிருக்கின்றது. ஒருபோதும் இவ்வகையான ஆபத்தான கெமிக்கல் கொண்ட ஆயுதங்களை உருவாக்க மாட்டோம் என்று ஈரான் உறுதியளித்திருக்கின்றது. ஆனால் தற்பொழுது இருக்கின்ற குற்றச்சாட்டு என்ன ஒன்று சொன்னால், ஈரானில் ரகசியமான உற்பத்தி தளங்கள், ஆய்வுக்கூடங்கள் நிறையவே இருக்கின்றது. இவற்றை கண்காணிப்பதற்கு ஈரான் அனுமதிப்பதே இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு தற்பொழுது பரவலாக எழுந்திருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் அணுகுண்டு உருவாக்கம் மற்றும் கெமிக்கல் வெப்பன்ஸ் தொடர்பான சந்தேகம் தற்பொழுது உலக அரங்கில் தோன்றியிருக்கின்றது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.